வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe Tamizha. இன்றைக்கி நம்ம சேனலில் Adobe InDesign சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ InDesign எப்படி கொண்டு போக போகிறோன்னா, பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் கிளாஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். அண்ட் Photoshop Illustrator டியூட்டோரியல்ஸும் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போது InDesignோட ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராஃபிக் டிசைனில் InDesign ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட்வேர். Photoshop Illustrator விட InDesign ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். InDesign Illustrator மாதிரி வெக்டார் பேஸ்டு சாஃப்ட்வேர் தான். இப்போ இந்த 3 சாஃப்ட்வேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, Photoshop கிராஃபிக் டிசைனிங்கில் இமேஜ் எடிட் பண்ணுறதுக்கு, இமேஜோட ரெசல்யூஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டிஜிட்டல் பெயிண்டிங், மேனிப்புலேஷன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இமேஜை வச்சு எடிட் பண்ணுறது தான் Photoshop. ஸோ Photoshop ராஸ்டர் பேஸ்டு, பட் Illustrator வெக்டார் பேஸ்டு. லோகோ டிசைன்ஸ், வெக்டார் ஆர்ட்ஸ், வெக்டார் டிசைன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வெக்டார் டிசைன் பண்ணுறதுக்கு தான் Illustrator யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ InDesignோட பர்பஸ் என்னென்னா, டெக்ஸ்ட்டுக்கும் இமேஜுக்கும் லே அவுட் க்ரியேட் பண்ணுறது தான் இதோட பர்பஸ். அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்லாம் InDesignல சூப்பராக பண்ணலாம். அப்புறம் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் InDesignல ஒரே பேஜில் அழகாக பண்ணலாம். தென் நியூஸ் பேப்பரில் மல்டிபிள் காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இமேஜை இன்சர்ட் பண்ணி அந்த இமேஜை சுற்றி டெக்ஸ்ட் போகிற மாதிரி டெக்ஸ்ட் ட்ராப் பண்ணுறது, இது எல்லாமே InDesignல செம்மையாக பண்ணலாம். அண்ட் இதோட குவாலிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ளையர் டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த டிசைனோட அவுட்புட் 100% குவாலிட்டியாக கொடுக்க முடியும். மார்ஜின் வச்சு நீட்டான லே அவுட் போட்டு டெக்ஸ்ட் அலைன் பண்ணி, இமேஜஸ் அலைன் பண்ணி, ஃபாண்ட்ஸ் எம்பசைஸ் பண்ணி ஒரு பக்காவான லே அவுட் பண்ண முடியும். ஸோ நிறையா அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ், MNC கம்பெனிஸ் இதெல்லாம் InDesign சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அட்வர்டைஸ்மெண்ட் டிசைனாக இருக்கட்டும், ப்ரௌசர், பேம்ப்ளெட் எல்லாமே InDesign சாஃப்ட்வேர் வச்சு தான் மேக் பண்ணுறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் குவாலிட்டி மட்டும்தான். இந்த ப்ரௌசர் டிசைன் பாருங்கள், இது ஃப்ரண்ட் கவராக இருக்கும். இது உள்ளார இருக்க பேஜஸ். ஸோ இங்கே பேஜ் நம்பர் பாருங்கள், இது 1 2 3, கீழே வந்தீங்கன்னா இங்கே 4 5 இருக்கும். ஸோ இங்கே 6 7 இந்த மாதிரி பேஜஸ் கண்டினியூ ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி பேஜ் நம்பர்ஸ்லாம் நீங்கள் ஒவ்வொரு பேஜில் போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த பேஜஸ் பேனலில் இங்கே மாஸ்டர் பேஜில் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எத்தனை 100 பேஜஸ் 200 பேஜஸ் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். அதே மாதிரி இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட்டெல்லாம் கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி இந்த மாதிரி பர்ஃபெக்டான அலைன்மெண்ட் பண்ணுறது. இதுலேயும் Photoshop Illustratorல இருக்க மாதிரி லேயர்ஸ் பேனல் இருக்கும். ஸோ உங்களோட இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் லேயராக செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் இதில் கேரக்டர் ஸ்டைல், பேராகிராஃப் ஸ்டைல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த பேராகிராஃப்க்கு இந்த மாதிரி ஃபாண்ட்ஸில் இந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணி வச்சிடணும். அண்ட் இங்கே இருக்க பாடி டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸில் இந்த மாதிரி ஃபாண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணி இங்கே வச்சிடணும். ஸோ உங்கள் ப்ரௌசர் டிசைன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் பாடி டெக்ஸ்ட் வருதோ அங்கெல்லாம் இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கலரில், இந்த ஃபாண்ட்டில், இந்த சைஸில் இந்த டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இதனால் டைம் உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். அப்புறம் InDesignல ஒரு முக்கியமான ஃபியூச்சர் என்னென்னா, இப்போ Photoshop ஆர் Illustratorல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹெவியான ஃபைல் சைஸ் இருக்க ஒரு ஆர்ட் ஒர்க்கை ஒரு டாக்குமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த டாக்குமெண்ட்குள்ளே தான் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதனால் லோ கான்ஃபிகரேஷன் இருக்க சிஸ்டமில் இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஹேங் ஆகும், சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாமல் க்ளோஸே ஆகிடும். ஆனால் InDesignல யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இமேஜஸுமே தனியாக நீங்கள் ஒரு ஃபோல்டரில் லிங்க்ஸ் வச்சுக்கலாம். ஸோ InDesign ஃபைல்ஸ் தனியாக இருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷன் .indd. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜஸ், ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் TIFF ஃபைல், JPEG ஃபைல், EPS ஃபைல்ஸ் இது எல்லாமே தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டரில் இருக்கும். இதனால் உங்களுக்கு InDesign ஃபைல் ஸ்பீடாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இன்னொரு சூப்பர் ஃபீச்சர் என்னென்னா, நிறையா கம்பெனிஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரீ ஃப்ளைட் அப்படின்ற ஆப்ஷன். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா நோ எரர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ரூல் க்ரியேட் பண்ணி வைக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா இமேஜஸோட ரெசல்யூஷனுமே 300 கீழே இருந்துச்சுன்னா எனக்கு இதில் எரர் காட்டணும் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு இமேஜ் 300 கீழே ரெசல்யூஷன் இருந்தாலும் இதில் உங்களுக்கு எரர் காட்டிடும். ஸோ ஜஸ்ட் அந்த எரரை கிளிக் பண்ணி எந்த இமேஜில் இருக்குன்னு அந்த இமேஜை நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணிடலாம். இது எல்லாமே பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் பிரிண்டிங்கில் எல்லா இமேஜஸுமே CMYKல தான் இருக்கணும். ஸோ அவங்க ஒரு இமேஜ் RGBயில் இருந்தாலும் இங்கே எரர் காட்டணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூனிக் ஃபியூச்சர்ஸ் InDesignல இருக்குது. நம்ம போக போக ஒன்றா லேர்ன் பண்ணலாம். இப்போ InDesignனா என்ன அப்படின்னு ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அடுத்த கிளாஸ் 2ல் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.